ஆஹா, மரத்தடி நயல்ல ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? பாடுறேன். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அப்படியே தூங்குவோம் கொஞ்ச நேரம். யப்பா. அடிக்கிற வெயிலுக்கு போய் குளத்துல குளிச்சுட்டு வந்து வீட்டுல துணி இல்லாம படுப்பான். அப்பதான் சுகமா இருக்கும். யார் அது ஒன்றும் பைத்தியக்காரன் பிச்சைக்கார மாதிரி பார்த்துனுக்குறான். காசு போட்டு போவோம். பெரியவரா காசு போட்டுக்கிறான். ஒரு டீ தண்ணி வேணா சாப்பிடு போய். டேய் கைப்புள்ள, டேய் திட்டு பையா, நம்மள யாரு கூப்பிடுறது? டேய் டேய் ஜேசிபி வாயா, என்னடா என்ன பார்த்து காசு போட்டு போற? டேய் நீ எப்படா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா? டேய் நான் எப்படா உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னேன்? இப்படி டவலை விரிச்சு போட்டுன்னு பார்த்துருந்தா ஏதோ பிச்சைக்காரன் தான் பத்துங்கிறான்னு சொல்லிட்டு காசு போட்டு போறேன்டா. டேய் யாரை பார்த்து பிச்சைக்காரன்ற? நீ தானே பிச்சைக்காரன், உங்க அப்பா பிச்சைக்காரன், உங்க அம்மா பிச்சைக்காரன், உங்க குடும்பமே பிச்சைக்கார குடும்பம். ஆமா, நாங்க பிச்சைக்கார குடும்பம். இவர் டாடா பிர்லா குடும்பம். டேய் நாயா, ஒண்ணுக்கு உதவாதான் இங்க ரோட்ல ஓரா படுத்து கிடக்குற கண்ணுக்குட்டி மூக்கா. டேய் நீ தேவையில்லாத பேசுறடா. உனக்கும் எனக்கும் பேச்சே இல்ல, கம்முன்னு போயிடு. சரி நான் கிளம்புறேன். நான் பிச்சை போட்டல 30 ரூபா கொடு. ஒரு கரெக்டா கேக்குறான் திட்டு பையன். டேய் அந்த காசுலாம் விடு. என்ன விஷயமா இப்படி போற? காசு கேட்டவன எப்படி சமாளிக்கிறான் பார்த்தா முந்திரி கொட்டை மூஞ்ச. அது இருக்கட்டும், ஏறி குளிக்க போறேன் வரியா? நீ எதுக்கு பாசமா ஏரிக்கு குளிக்க கூப்பிடுறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நீச்சல் தெரியாது. பள்ளத்துல தள்ளி விட்டு என்ன சாவடிக்கலான்னு பாக்குறியா? ஆமா, உன்னை தள்ளி சாவடிச்ச உடனே எனக்கு 10 லட்சம் கொடு.